வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா தான் பண்ண போகிறோம். அதுவும் மொறுமொறுன்னு மசாலாலாம் உதிராமல். அது எப்படி செய்யறதுன்றதை இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வானொலியை வச்சு தண்ணி சூடுபடுத்திகிட்ருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்துட்டு சுத்தப்படுத்தணும். காலிஃப்ளவர் என்ன பண்ணணும்னா, நம்ம அப்படியே கட் பண்ணி அப்படியே போட்டு இது பண்ண முடியாது. ஏன்னா அதில் புழுக்கள் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு தண்ணியை சூடுபடுத்திட்டு ஒரு பிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு போதும். அந்த தண்ணி கொதிக்கிட்டுன்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்து வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை வந்து கொதிக்கிற தண்ணியில் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னா, அதில் ஏதாவது புழுவோ வேறு எதுவோ இருந்தாலும் அது சுத்தமாகிட்டு அந்த தண்ணியை நம்ம ஒரு முறை இதுலேயே வாஷ் பண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு, நார்மல் தண்ணி அதில் ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு என்னென்ன மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்றதை வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணுற அந்த மசாலா பதம் தான் வந்து நமக்கு வந்துட்டு உதிராமல் அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த கிறிஸ்பி வந்து அப்படியே மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அந்த காலிஃப்ளவரை வந்து தண்ணி கொதித்த உடனே எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணுற ப்ரிப்ரேஷனுக்கு போயிடுவோம். அதில் என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்கள் தேவைப்படுதுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் அதை கேட்டுட்டு நீங்களும் அதை செஞ்சு பார்க்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூடாகிட்டு நல்லாவே தெரியுது. நம்ம அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிப்போம். இதில் வந்துட்டு நம்ம வச்சுக்கிற காலிஃப்ளவரை வந்துட்டு தண்ணியில் போட்டுருவோம். ஆக்சுவலி இந்த சூப்லேயே பார்த்திங்கன்னா அது நல்லா வந்துட்டு சுத்தமாயிட்டோம்னா அந்த புழுக்கள்லாம் க்ளீன் ஆகிட்டு நம்ம இதை ஒரு முறை நல்லா இந்த சுடு தண்ணியை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் போட போகிறேன். 1 2 3 4 ஸ்பூன் போட்டாச்சு. அதே மாதிரி கடலை மாவு 1 2 ஸ்பூன் கடலை மாவு, மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் சீரகத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், சீரகத்தூள். நெக்ஸ்ட் வந்துட்டு தனியாத்தூள் 2 ஸ்பூன், போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதான் அந்த கலர் ஆட் பண்ணால் கலர் லுக்காக வரும். நான் அதுக்கு பதில் வந்துட்டு காஷ்மீரி சில்லி போட போகிறேன். ஆக்சுவலி அதுவே நல்ல கலர் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மொத்தமாக ஒரு 3 ஸ்பூன் போட போகிறேன். 2 3 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் போட போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி அதுவும் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம், ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆயில் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி தேவையான அளவு கலந்து அந்த பதம் வர மாதிரி நம்ம அதை பிசைய போகிறோம். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்ப்பீங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதில் போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவரு, கடல மாவு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு இல்லை, ஒரு பிஞ்சோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டுருவோம். ஏன்னா ஆக்சுவலி அது போட்டால் கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது. இந்த கேஸ் ட்ரபிள் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வந்து இது போடுறதுனால நல்லா சூட் ஆகும், கரெக்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் பெருங்காயத்தூள் போடுறது. ஓகே, இப்போ நம்ம தேவையான மசாலா எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றுவோம். ஆக்சுவலி இப்போ நான் இதில் ஊற்றுறது நல்லெண்ணெய் தான், அதுவும் ஹெல்த்துக்கு நல்லது தான். 1 2 3 எண்ணெயை ஊற்றிட்டு
ப்ளஸ் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டே வரணும். இப்போ நான் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு வந்துட்டு ரொம்ப நிறையவும் சேர்த்துடக்கூடாது. ஆக்சுவலி நான் அதில் போடும்போதும் லைட்டாக சால்ட்டு போட்டிருக்கேன். அதனால் வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் மட்டும் உப்பு போடுறேன். 3/4 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டோடனே இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இதை மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி வந்து தேவையான அளவு நான் வச்சு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இது அப்படியே நல்லா கையில் பிசைஞ்சு தண்ணி வந்து தேவையான அளவு வச்சு நான் அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதில் வந்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த பதம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம அதனால் அளவு பார்த்தா தண்ணி ஊற்றணும். அளவுன்னா எப்படி சொல்கிறது, இந்த மிக்சிங்க்கு ஏற்ற மாதிரி ஊற்றணும். நம்ம பாட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா அப்புறம் அந்த மிக்சிங்கோட அளவு மாறிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஒரு கெட்டியான பதத்தில் தான் இருக்குது. நம்ம இப்படி இருக்கும்போது காலிஃப்ளவரை உள்ளே போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ இது ஒரு மாதிரி தண்ணி குழஞ்சா மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். அதனால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு எடுத்த உடனே தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறது வீணாக போய்டும். அதனால் வந்துட்டு இந்த மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். கலர் பார்த்திங்கன்னா அந்த காஷ்மீர் சில்லின்றதுனால அந்த கலர் வந்துட்டு நம்ம ஃபுட் கலர் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நார்மலாக அதுவே அந்த கலரை கொடுத்துரும். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றணும். எப்போவுமே நீங்கள் பண்ணும்போது நீங்கள் தேவையான அளவு தண்ணி பார்த்துட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு ஒரே அளவாக சொல்லிட முடியாது. நான் ஒவ்வொருத்தர் போடும்போது கொஞ்சம் அளவு ஏதாவது மாற்றியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ போட்டுட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா இந்த பதம் கிடைக்காது. அப்புறம் எண்ணெயில் போடும்போது மசாலா வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது மசாலா பிரியக்கூடாது. அதுதான் மெயின் கான்செப்ட். கொஞ்சம் இன்னும் உள்ளெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ஓகே, குட். அவ்வளோதான். இப்போ இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரை வந்துட்டு போட்டுடலாம். போட்டுட்டு நமக்கு இந்த மசாலாலாம் வந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா வந்துட்டு இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes இதை வந்து நம்ம நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து அதுக்குள்ளே அந்த மசாலாலாம் ஃபுல்லாக இறங்கும். அதனால் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes நம்ம அதுக்குள்ளே எண்ணெய் காய வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. எண்ணெய் காஞ்சிட்டு இதை போட்டு எடுத்துடலாம். அது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை வந்துட்டு அப்படியே ஒரு ஓரம் வச்சுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி 15 minutes ஆகிடுச்சு. எண்ணெயில் வந்துட்டு காலிஃப்ளவர் போட்டுருவோம். நான் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு 4 to 5 minutes குக் பண்ணலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு கரெக்டாகிடும். எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சமாக வச்சுட்டு போடலாம், இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு கொஞ்சம் நிறைய வச்சுட்டு போடுற மாதிரியும் போடலாம். என்ன ஒன்றுனா கொஞ்சமாக வச்சு போடும்போது எண்ணெய் வீணாகாது. வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, கிறிஸ்பியாகவும் போட்டிருக்கேன், ஸ்பைசியாகவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசி கம்மியாக வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் கம்மி பண்ணிக்கலாம். 4 to 5 minutes குக் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆனவுடனே நான் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம எடுத்துகிட்டு பார்ப்போம். 3 minutes ஆகிடுச்சு. இதை லைட்டாக அப்படி வந்துட்டு இது பண்ணி விடுவோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மசாலா உதிராமல் கரெக்டாக இருக்குது. அதை ஒரு திருப்பி விட்டு இன்னும் ஒரு 2 minutes அப்படியே இருந்தோம்னா அது கரெக்டாக பாயில் ஆகிடும். இப்போ நம்ம இதில் வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட போகிறோம். நமக்கு அந்த கறி லீவ்ஸ் போட்டு நம்ம அந்த
எடுத்து வைக்கும்போது நல்லா அந்த ஸ்மெல்லு அந்த டேஸ்ட்டும் வந்துட்டு நமக்கு நல்லா கொடுக்கும். ஏன்னா இப்போ ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இதே மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு ரவுண்டையும் போட்டு எடுத்துக்கலாம். நான் இது ஒரு ரவுண்டு தான் போட்டிருக்கேன். அடுத்தது இன்னொரு ரவுண்டு இதே மாதிரி போட்டு அதை பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். நமக்கு பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா லுக்கு நல்லா தெரியும், சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு கூட ஏதாவது சைடிஷ் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு சரி, இல்லை நம்ம இதை வந்துட்டு ஒரு சாம்பார் சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸு, தயிர் சாதம், இந்த மாதிரி விஷயத்தோடு நம்ம இதை சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இந்த காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணதுனால உங்களுக்கு இந்த கலர் வந்திருக்கு. நீங்கள் நார்மல் மிளகுலாம் யூஸ் பண்ணும்போது கலர் வராது, பட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். குழந்தைங்க கலராக இருந்தால் விருப்பப்படுவாங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்து கொடுக்குறது நல்லதில்லை, பட் நிறைய பேர் சேர்த்து கொடுப்பாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காஷ்மீரி சில்லியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லா ஸ்பைசிக்காக தான் உங்களுக்கு வந்துட்டு காஷ்மீரி சில்லி அதிகமாக போட்டிருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்பைசி வேண்டாம்னா நீங்கள் கம்மியாக போட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.